பஜனை சொல்றீங்க பாதி நேரம் பேச்சிலே போயிடுது. நீங்க சொல்றேன் எந்த ஒரு பஜனையும் இதெல்லாம் கேட்க முடியாது. ஐயப்பனுக்கு வந்து மார்க்கெட்டிங் மேனேஜரோ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவோ நான் இல்லை. நான் என்ன அனுபவிச்சேனோ, ஜெயராம் என்ன அனுபவிச்சாலோ, சுபா என்ன அனுபவிச்சாலோ, சுந்தரராமன் என்ன அனுபவிச்சாலோ அதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு தெரியணும். மற்றவங்களும் அதை வந்து நமக்கு இப்படி ஐயப்பன் பண்ணணும்டா அப்படிங்கிற மாதிரி அங்கே போயிட்டு போகணும். சுவாமியே Krishna Mama, Shri Krishna Sharanam Mama, Radha 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 Krishna Mama, Shri Krishna Sharanam Mama. Radha Krishna Mama, Shri Krishna Sharanam Mama, 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 Radha Krishna Mama, Shri Krishna Sharanam Mama. Radha Krishna Mama, Shri Krishna Sharanam Mama, 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 Radha Krishna Mama, Radha Krishna Mama, Shri Krishna Sharanam Mama, Radha Krishna Mama, Radha Krishna Mama, Shri Krishna Sharanam Mama, Radha Krishna Mama, Shri Krishna Sharanam Mama, Radha Krishna Mama. வாட்செல்லாம் பார்த்துட்டே இருக்காதிங்க. வாட்சி கட்டுற பழக்கங்க, செல்லில் டைம் பார்க்காதீங்க. இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் முன்ன பின்ன ஆனாலும் நாளைக்கு நிதானமாக எழுந்துக்கும். இன்னும் அவசரமே இல்லை. நல்லா 7 இப்போல்லாம் கொட்டாய் விடாதீங்க. காஞ்சி மழை கூட பதில் ஆரைக்கும் போது நீங்கள் கொட்டாய் விடுறீங்க. நாளைக்கு ஈஸியாலே எழுந்துருந்தோம். இன்றைக்கி வந்து இன்னைக்குள்ளதான் அனுபவிப்போம். அடுத்த 10 வருஷம் கழிச்சு என்னடா பண்ண போகிறோன்னு இப்போ போய் மண்டை பிடிச்சின்னு என்ன போகிறது. அப்புறம் நாளை பற்றி ஒரு மணி நேரம் சௌக்கியமாக தூங்குங்க. இன்றைக்கி வந்து லெட்டர் சால்வ் இங்கே சுவாமி சரணம் சுவாமி சரணம். இந்த தாரக மந்திரம் ஸ்ரீகிருஷ்ண சரணம் நம்ம சொல்கிறோமே, இது வந்து திருவனந்தபுரம் போது அவர் இந்த தாரக மந்திரத்தை வந்து இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிற பிருந்தாவனத்தை. அதனால் இந்த பிருந்தாவன பக்தர்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல இந்த ராதாகிருஷ்ணன் இந்த தாரக மந்திரம் பேப்பரில் எழுதியோ ஒரு பிளாஸ்டிக் இதில் எழுதியோ இருக்கும். அவர் சொன்னாங்க இந்த மதுரை முடியும் போது சொல்லியிருந்தா அதை இப்போ மாற்றி வந்து முதல்ல இதை ஆரம்பிச்சிருங்க. இந்த கல்பூர்த்தி எது சொல்லும் போது எல்லாம் மதுரை முடிஞ்சிருக்குன்ற ஒரு அந்த மூடில் வரும்போது திடீர்னு நடந்து என்னோட புத்தகம் மறுபடியும் சட்டை நீக்கி போல இருக்கேன்னு ஒரு ஃபீலிங்லாம் வந்துடக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி இந்த முதல்ல மறந்துடக்கூடாது. Please take 2 minutes to enjoy திருவனந்தபுரம். இந்த அளவு யாத்திரையே திருவனந்தபுரத்தில் எல்லாம் ஆரம்பிச்சது. நம்ம எல்லாம் க்ஷேமமாக இருக்கணும் அப்படி மட்டுமில்லை, லோக்கத்தில் இருக்கிறோம் அவ்வளோ பேரும் க்ஷேமமாக இருக்கணும்னு 1955 பிப்ரவரி மாதம் 24
அபேந்திர மகராஜனால ஒரு 7 திரியை போட்டு 7 முகத்துக்கு ஒரு விளக்க ஏற்றி இந்த தாரக மந்திரம் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே இதை வந்து ஆரம்பிச்சார். இப்போ 70வது வருஷம் நடந்துருக்கு. இதை இவங்கெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இது பண்ணுவோம். இவங்க பார்க்கணுங்கிறத கூட நான் எப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ப்ளீஸ் டோன்ட் கம் இன் த டே டைம், கம் இன் த மிட் நைட், போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு. நானும் என் மாடியபுரம் தான் மிட் நைட் போய் இவங்கெல்லாம் காத்தால வந்தாங்க. ஃப்ளைட்டை பிடிச்சி வந்தார் வினயசாமி. கரெக்டாக அங்கே ஒருத்தர் வந்து தம்பூரா பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்காரு 1:45. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நாங்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு 15 நிமிஷம் பண்ணிக்கிட்டு ஒரு 1.5 மணி நேரம் பிரயத்தனம் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அடுத்த வருஷம் 70 பூர்த்தி அடிஞ்சு 71 வருஷம் ஆரம்பிக்கிறது. அது விமர்சையாக செய்யலான்னு நல்லா பக்தாவோட வாங்கணும்னு பண்ணலாம். நான் 2-3 மாதம் முன்னாடி ஃபோன் பண்ணி வரோம், தங்கறதுக்கு இடம் விடணும், மாதெல்லாம் போட்டுருக்கோம், உங்கள் இடத்துல வந்து தங்கணும்னு ஆசைப்படுறோம், ஹோட்டல்லாம் தங்கல வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்ட் இருக்கோம், நீங்கள் என்றைக்கு புறப்படுறீங்களோ அன்றைக்கி கான்டாக்ட் பண்ணுறாங்க. திருநெல்வேலி ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. நான் கார்டு செக்யூரிட்டிகிட்ட சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லி கூடவே நம்பர் அனுப்பிச்சாங்க. கூட்டிகிட்டு உள்ளே தூங்கிட்டு இருப்பாரு, நீங்கள் செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணிருந்தாங்க. 1:30 மணிக்கு early மார்னிங் வந்து ஃபோன் பண்ணுறேன். ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு உடனே நீங்கள் அம்பாசத்துலேயே வரீங்கன்னா ஆமான்னு தலை நெருங்கி போடுறது. அந்த கூட்டத்தை ரூபத்தை வந்து பெங்களூர்லேருந்து ஒரு 4 டிவோட்டிஸ் வருவீங்கன்னாரு சாமி சொல்லிட்டு போனாரு. அவங்களுடைய ரூம் சாமி மட்டும் கொடுத்துறேன், ஏன்னா நான் டியூட்டி பண்ணுறது மாதிரி அது மாதிரி லோகக்ஷேமத்துக்காக 24 மணி நேரம் 365 நாளும் 70 வருஷமாக நடந்துட்டு இடம் நம்ம நல்லா இருக்கும். ஏன்னா லோகக்ஷேமத்தில் ஆரம்பித்தோம். அபேந்திர சத்குரு மகாராஜ்க்கு this ashram actually we have heard about Abhedananda Maharaj, but this ashram I don't know, I previously never heard about such an activity that is ongoing. There are so many things we hear that like there is Guinness Book of Records and all that thing, but such a divine activity ongoing non-stop itself is something that is really amazing. I mean, you can't even imagine such a thing is ongoing. So that is the first thing which really, everyone will feel that kind of thought in their mind. So, and more than this, the place is very serene, and we also had an opportunity to visit the place where Abhedananda Maharaj was staying. It is within the ashram premises. So the moment we entered, we really felt that Shantam and Maunam, very peaceful place. I actually have been to Tiruvannamalai a couple of times, and I had a same peaceful and very calm, serene atmosphere in Abhedananda Maharaj's ashram and in his kutir. And not only this, there are all the deities that are installed within the temple premises, like Anjaneya Murti, Murugan, Ayyappan, and Abhedananda Maharaj's Guru Swami, his Guru, and also the Krishna idol. So all this put together, I mean, it was very wonderful, and this place is very opposite to the Ananta Padmanabha Swami temple. So if somebody really wants to visit, it is like one stone, 2 birds kind of thing. You will enjoy the place multifold. Swami Sharan, Swami Sharan. This is the important thing. Where Lord Radha Krishna in this bottle size. Radha is in 6 feet. That is more important part. You didn't mention Radha at all. What is the significance they have given? So whenever Krishna looks, Radha will be there. 6 feet height, and Krishna is 1 feet height. And the Dwajastambha will be slightly this side because it should not obstruct the view. That is more important. Anyway, I have conveyed. Start the bhajan.
Don't forget. Narayana Hari Narayana Hari Narayana Hari Narayana Narayana Hari Narayana Hari Narayana Hari Narayana Narayana Hari Narayana Hari Narayana Hari Narayana Hari Narayana Hari Narayana Narayana Hari 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 Narayana 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 जीवन निधने नित्यं राधा कृष्णौ पति मम कृष्ण राधा राधा कृष्णोदरी जीवन निधने नित्यं राधा कृष्णौ पति मम कृष्ण राधा राधा कृष्णोदरी जीवन निधने नित्यं राधा कृष्णौ पति मम नीलांबरधरी राधा नीलांबरधरोहरि जीवन निधने नित्यं राधा कृष्णो गतिर्मम वृंदावनेश्वरी राधा कृष्ण वृंदावनेश्वरा जीवन निधने नित्यं राधा कृष्णो गतिर्मम श्रीकृष्ण चरण मम राधा कृष्णो गतिर्मम श्रीकृष्ण चरण मम राधा कृष्णो गतिर्मम श्रीकृष्ण चरण मम राधा कृष्णो गतिर्मम वृंदावन राधा माधव सद्गुरु महाराज की जय कैतल नीरगनी अपमोड बलपुरी कपिल करी मुगन गणिवेली कैतल नडीरे मुदिயில் நுழைபவர் கற்பகமே நடினேடும் மரியாமும் வைத்திடும் மகன் மற்பொரு திகழ் புயலானை மத்தளவை இரலை உதவி முதல்வனை பட்டமலரோடு முத்தாமை உடலினை முற்படையிடலில் முற்படையோனே முப்புறமேறி செய்த அக்கினோரை ரதம் அற்றது பொடி செய்த லீலா அத்துயரதி கொடு சுப்பிரமணிபடு அப்புன மகனிடை கமாடி அக்கிர மகனுடன் அக்கிரு முருகனை அக்கணமன மருள் மாறே முத்தமை முதல்வனை மட்டது மலர்கொடு மணிவே விநாயகனை தொழ வாழ்வு மிகத்து வரும் முகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகத்து வரும் வெற்றி முகத்து வேலவனை தொழ புத்தி மிகத்து வரும் விநாயகனை தொழ புத்தி மிகத்து வரும் வெள்ளை கொம்பன் விநாயகனை தொழ துள்ளியோடும் தொடர்ந்த விதிகளை வெள்ளை கொம்பன் விநாயகனை தொழ துள்ளியோடும் அப்பமும் பழம் அமுது சிதறிய தொப்பையப்பனை தொழவினை வருமே 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 விநாயக மூர்த்திக்கு ஜெய்.
भगवती पार्वती कीर्वाणी अन्नगवेणी पालयमा जय जय देवी दयाळवी जननी सरस्वती पालयमा जय तव पादपद्मं मोहं कषं बहुधृतं न भजेयतो तस्मात् त्वमेव शरणं मम दीनबन्धो भक्तिर्भग